அடிப்பம்மா ஆட்டத்தில் பெரிய ஆளு ஆடலாமே. நீங்க ஆடுவீங்க. ஆமா நான் ஆடுவேன். ஆடி பாப்போம். ரெண்டு பேரும் ஆட்டத்தில் பெரிய ஆள் தான். ஆமா. யாரு உங்க இருவருக்கும் ஒரு போட்டி வைப்போம். அது என்ன போட்டி? போட்டியா? அது என்ன போட்டி? போட்டி வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன போட்டி? என்ன போட்டி அப்படின்னா இருவரும் ஆடணும். ஆட்டம்னா சும்மா ஆடுறது இல்ல. வேற எப்படி? பரதநாட்டியம் ஆடணும். கண்டிப்பாக. பரதநாட்டியத்துல எப்படி தெரியுமா? அதாவது பாதம் பூமியில படக்கூடாது. பாதம் பூமியில படாம பாதம் படக்கூடாது. கை படக்கூடாது. அங்கும் படக்கூடாது. சரி. வலது கால் கட்ட விரல் மட்டும் தான் பூமியில படணும். சரி. அப்படி ஒரு ஆட்டம். ரெண்டு பேரும் அபிநயத்தோட ஆடணும். சரி. அபிநயம் குறையக்கூடாது. முக பாவம் குறையக்கூடாது. ஆனா ரெண்டு பேரும் முழுமையா ஆடணும். சரி. அப்படின்னு போட்டு ஆடுறதுல என்ன கட்ட விரல்ல சும்மா ஆடிட்டு போறதா? அதானே கேக்குறேன். அது முடியுமா? நீங்க ஒரு ஓவியம் வரையணும். ஆமா. நீங்க ஒரு ஓவியம் வரையணும். கட்டை விரலில் சிவனும் ஓவியம் வரையணும். ஆடும் பொழுது சக்தியும் ஓவியம் வரையணும். ஆடிக்கிட்டு ஓவியத்தை வரையணும். ஓவியம் வரைந்து முடிக்கணும். இருவரும் யாரு முதல்ல ஆடி முடிக்கிறாங்களோ அவங்களே பெரிய ஆளு. சரி. அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போட்டு ஓவியத்தை வரைந்து முடிச்ச பிறகு நீங்க தான் பெரிய ஆளு. ஆமா. யாரு பெரிய ஆளுன்னு அதுல முடிவு எடுக்கிறோம். சரி. அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆட வைக்கிறாங்க. ஆமா. ரெண்டு பேரும் சிவனும் பார்வதியும் ஆடுறாங்க. ஆடிக்கிட்டு இருக்கும் பொழுது சிவனுடைய ஒரு குண்டனை கலந்து கீழே விழுகுது. ஆத்தாடி. போட்டியோட நிபந்தனை என்ன? கையே கீழே விடக்கூடாது. கட்டல தவிர பாதம் கீழே விடக்கூடாது. அங்கம் படக்கூடாது. மேனி கீழே விழக்கூடாது. ஆனா ஒரு குண்டனை கீழே விழுந்துருச்சு. அந்த குண்டலை தான் எடுக்கணும். அதை எப்படி எடுத்து போட்டுப்பாரு? அது இருக்கட்டும். அப்புறம் ரெண்டு பேரும் ஆடி முடிக்கிறாங்க. சரி. ரெண்டு பேரும் ஆடி முடித்த உடனே சிவன் ஒரு அழகான சித்திரத்தை வரைகிறார். சரி. சக்தி ஒரு அழகான விசித்திரத்தை வரைகிறாங்க. சித்திரம் விசித்திரம் ரெண்டு சித்திரமா சொல்லி கரெக்ட். ஆமா. முழுமையா ஆடி முடிச்சிட்டாங்க. சரி. பரவாயில்ல, ரெண்டு பேரும் சரிசமமா ஆடிட்டீங்க அப்படின்னு தேவர்கள் எல்லாம் கைதிட்டாங்க. ஆமா. அப்ப ரெண்டு பேரும் ஆடி முடிஞ்ச உடனே ரெண்டு ஓவியம் கீழே எடுத்து சித்திரம் விசித்திரமும். ஆமா, ரெண்டு இருக்கு. பிரம்மா என்ன பண்றாரு? ரெண்டு பேரும் வரைந்தாங்க ஓவியம். ஆமா. இந்த ரெண்டு ஓவியமும் பார்க்க அழகா இருக்கு. ஆமா. இப்படி ஒரு அழகா. ஆகா. காதல தேடா பாய்து இன்ன ஒரு மாதிரி சொல்லுங்க. நான் சொன்னது ஓவியத்தை. நான் அதான் சொல்றேன். அப்ப சொல்றாங்க. சொன்ன உடனே பாக்குறாரு பிரம்மா. ஆஹா, இந்த ரெண்டு ஓவியத்துக்கும் உயிர் கொடுத்தா அப்படி இருக்கும். அது எப்படிங்க? இரண்டு ஓவியத்துக்கும் பிரம்மா உயிரை கொடுக்குறாரு. உயிர் கொடுத்துட்டாங்க. அப்ப பேரு கேளுங்க. உயிர் கொடுத்துட்டாரு. உயிர் கொடுத்த உடனே ரெண்டு ஆம்பளை பிள்ளையா வந்து இருக்குது. ஆஹா ஆஹா, நல்ல விஷயம். என்ன ஒரு ஆம்பளை பிள்ளை, ஆம்பளை வச்சு எவ்வளவு ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் சித்திரன் விசித்திரன் ரெண்டு பேரும் அழகா இருக்காங்க. அப்ப ரெண்டு ஆம்பளை பிள்ளை யாரு கொடுக்கிறது அப்படி முடிவு பண்றாங்க. சரி. அப்பதான் யமதர்மனுக்கு கொடுப்போம்பா. ரெண்டு பேரும் நல்ல அறிவாளிகள் அப்படின்னு கொடுக்குறாங்க. யமதர்மனுக்கு சிவன் வரைந்த சித்திரம், அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அவர் நான் சித்திரகுப்தன் பேரு. ஆமா. அவருக்கு என்ன வேலை தெரியுமா? யமபட்டணத்துல ஒரு மனிதனுடைய பிறப்பு இறப்பு, இந்த நாள் இந்த கிழமை தான் பிறக்கணும், இந்த நாள் இந்த கிழமை தான் இறக்கணும்னு சொல்லி கணக்கு எழுதக்கூடிய வேலை. கண்டிப்பாக. இங்க அங்க அது மாதிரி விசித்திரனுக்கு என்ன வேலை? அவருக்கு என்ன வேலை? அதே யமதர்மனுக்கு யோசனை சொல்லக்கூடிய அமைச்சர் பதவி. ஆமா, அங்க அமைச்சர் பதவி. ஏன்னா அரசன் இருந்தால் அமைச்சர் கண்டிப்பாக வேண்டும். இருக்காங்கல்ல? ஆமா. யமதர்மனுக்கு யோசனை சொல்லக்கூடியவன். ஆமா. அங்க நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. என்ன சொல்ல போறீங்க? சிவனும் பார்வதியும் அங்க போட்டி போட்டதால் ஆமா சித்திரகுப்தன் விசித்திரகுப்தன் ரெண்டு ஆம்பளை உருவாக்கிட்டாங்க. ஆமா, யமன்ட்ட கொடுத்தாங்க. ஆமா. அது மாதிரி இங்க நம்ம ரெண்டு பேருக்கு போட்டி வந்திருக்கு. அதெல்லாம் போட்டியில இருக்கட்டும். வரேன், அந்த சிவனுடைய காதுல இருந்து குண்டலம் விழுந்துச்சுல, எப்படி அவர் எடுத்தாரு? நான் என்ன கேக்குறேன்னா, நான் சொல்ல வரதை கேளுங்க. அங்கே அதாவது சிவனுக்கும் பார்வதிக்கும் போட்டி நடந்தது, ரெண்டு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. சரி. இங்க நம்ம ரெண்டு பேருக்கு போட்டி நடக்குது. ஆமா. என்னன்னா அது அறிவுபூர்வமான போட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வேணா சொல்லுங்க. சிவபெருமான் ஆடிக்கிட்டு இருக்கும் பொழுது கீழே விழுந்துச்சுல குண்டலம், என்ன பண்றாரு? பாதம் படல, ஆக கைப்படல, என்ன பண்றாருன்னா நாவல் எடுத்து நக்கி போட்டாரு. அதனாலதான் அவருக்கு பெயர் நக்கி நடராஜன் சொல்றோம். நல்ல பேர். காரணம் இருக்குல்ல. அதனால நீங்க மான பாத்தீங்களா இல்லையா? வந்திருந்தா பாத்துருப்பேங்க. பாக்கலையா? சொன்ன கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். சொன்ன கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். மாடு மாடு இருக்குது ஓடி
வர்றாப்ல. பாருங்கள் என்ன தேடுறீங்க? மான தேடலுங்க, வேற எதையே தேடுறாருங்க அவரு. சரி என்ன சொல்றீங்க? மான கையால பிடிக்கணுமா? கையால. அப்படியா? இந்த உலகத்துல யாருமே பிடிக்காது. ஆமா செய்யணும் இருக்கேன். வேற யாரும் செய்யாத ஒரு செயலை நான் செய்யணும். செய்யணும். ஆமா. அப்படிலாம் என்ன இருக்குல்ல, அது என்ன நிறைவேறணும் அப்படின்னா மானுக்குண்டான அடையாளத்தை சொல்லுங்க. அடையாளம் 32 இருக்கு. போறதுக்கு என்னங்க அங்கெழுத்தனா. ஆமா. அந்த மானுக்கு அடையாளம் கேட்டதால் உன்னான அடையாளத்தை முறையாக கூறுகிறேன். நன்றாக கேளுங்கள். காகாத கானகத்தே நிங்குள்ளா முனிதிரு
தேடி அந்த மாதிரி தேடி வந்தது மானல்ல உன்னைத்தான் அண்ணா என் ஆறு உயிரே அண்ணா இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை விழுந்தது திருமண மாலை உறவுக்கும் உரிமைக்கு பிறந்தது நேரம் உலக நமக்கு இனி ஒருவர் என்பதே உண்மை இரவுக்கு பகலுக்கு இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கும் உரிமைக்கு பிறந்தது நேரம் உலக நமக்கு இனி கை வச்சதுக்கு இப்படி சாயிர என்னது என்ன பண்ற வித்த காட்டுற நான் இருக்க வரைக்கும் ஒரு பையன் உன்னை தொட முடியாது ஏன்னு அதுக்கு நீ போயிருக்கிற எங்கிட்டாச்சும் என்ன என்ன பண்ணாரு கைய பிடிக்க வந்தாரு அட கைய பிடிக்க வந்தாருனே உன்னை பார்த்தோன்னே பயந்துட்டாருனே கைய பைய பிடிச்சாரு ஏய் பையனா மெதுவா 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 உன்னை கைய பிடிச்சாரங்க இல்லனே பிடிக்க போயில உன்னை கூப்பிட்டனே எதுக்கு வந்த பயம்மா அண்ணன் சொன்னே ஓடிட்டப்டியா அதுக்கு தான் உனக்கும் பயப்படுறாங்க அக்கா நிமிஷோட பொறுக்கிறது இந்த இளவு எடுக்கறேன் போவே மாட்டேன் என்னடா அப்படி பேசுற போக மாட்டியா எவங்க விட்டாலும் டேய் நான் என்ன நம்பிராஜ் செஞ்ச கொடுமடா என் வாழ்க்கை ஆமா அப்பா இது வந்து தலகர வளர்த்த புள்ள இல்ல அம்மா தங்கச்சி அண்ணே அழுகாதனே காலையில எப்பதான் கல்யாணம் பண்ணி போ இல்ல ஏய் எதுக்கு ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்க நீ கல்யாணம் ஆனதானே நானே சப்பா நான் சாமி உங்களால முடிவு பண்ணிட்டேப்பா சொல்ல இனிக்குதடா முருகா சொல்ல சொல்ல இதுவரை வேடனா வந்தது நானே இப்பொழுது வேலனை வந்திருப்பது நானே உனக்கு என்ன வர வேண்டுமா கேள் மனைவிக்குரிய வலதுபுறம் முதலில் எனக்கும் வையகோத்தர் அனைவரும் வள்ளி தேவயானை சமேதர் சுப்பிரமணியன் என்று அழைக்க வேண்டும் சுவாமி இன்று முதல் தேவர்கள் மூவர்கள் மக்களிவரும் வள்ளி தேவயானை என்று அழைப்பார்கள் நாட்டு மக்கள் நகரத்து மக்கள் இந்த கிராமத்து மக்கள் இவரும் மாதம் மாறி மழை பெய்து எல்லா வளமோடும் நலமோடு வாழ்வார்கள் கட்டி மேல வணங்கட்டும் रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम 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 तवंतिर सकरा स्वामी नामम வாழ்க வாழ்க அண்ணா மலையானுக்கு அரோகரா ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஸ்ரீராம ஜெயம் நான் எப்பதான் பேசுறது
வாங்க வாங்க. கல்யாணத்துக்கு வந்தீங்களா? முருகன் வள்ளி கல்யாணத்துக்கு வந்தீங்களாக்க? ஏப்பா முருகனுக்கு வள்ளி கல்யாணம் நடந்துச்சு, மொய்யி எழுதிட்டு போங்கப்பா. சும்மா வித்த விட்டா வந்துட்டு போறீங்க. குடும்பம் அந்த செயினை கட்டி கொடுமா முருகன் கல்யாணத்துக்கு. நீ ஒரு செயின் கொடுத்தீங்கன்னா அவர் 5 செயின் உனக்கு பரிசா கொடுப்பாரு. உழைச்சி சம்பாதிச்சாத்தான் கிடைக்கும் தம்பி, அவசரப்பட்டு கொடுத்துறாரு. நன்றி நன்றி. பேரன்பு கொண்ட நாடக கலாரசிகரும் எங்கள் நாடகத்தை முடியும் வரை மிக சிறப்பாக அருமையாக பொறுப்பாக கண்டுகளித்த அன்பு ரசிக உள்ள அனைவருக்கும் எங்கள் நாடக கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்து, எங்கள் நாடக அமைப்பாளர் மிருதங்க சக்கரவர்த்தி மோகன்தாஸ் அவர்கள் கலைக்குழுவின் சார்பாகவும், விஸ்வநாதன் டிரைவர் அவர்கள் கலைக்குழுவின் சார்பாகவும், விஸ்வநாதன் டிரைவர் மிருதங்க சக்கரவர்த்தி மோகன்தாஸ் கலைக்குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்து, அருமையான முறையில் ஒளிநிலையத்தை சிறப்பாக அமைத்து கொடுத்த எங்கள் லதா ரத்தினக்கோட்டையை சேர்ந்த லதா ஒளிநிலையத்தாருக்கு கலைக்குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து